ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2025 குரூப் 4க்கு வந்து நமக்கு ஏகப்பட்ட ஹவுஸ் ஒர்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம ரெடி ஆகணும். அதுக்கான உண்டான புக்ஸை தான் நான் இந்த லிஸ்ட்டு சொல்ல போகிறேன். வீடியோ வேணுங்கிறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. என்னென்ன புக்கு இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கு வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாலிட்டி இருக்குல்ல. பாலிட்டிக்கு எந்த புக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பக்தீஸ் பப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த புக்கு. இல்லைன்னா லக்ஷ்மிகாந்த் இருக்குது தெரியுங்களா. லக்ஷ்மிகாந்த் வந்து தமிழ்லேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு இது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பக்தீஸ் பப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் இதையே வாங்கலாம். இல்லை என்னால் அதுவும் வாங்க முடியும்னா லக்ஷ்மிகாந்த் நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போது இந்திய இந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே பக்தீஸ் பப்ளிகேஷன் தான். அது நல்லா தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் பார்த்தாவே போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் அதை விட்டு இன்னும் நான் நிறையா பார்க்கணும், இன்னும் டெப்த்தாக பார்க்கணுன்னா இந்த புக்கு ஓகே. இது அடுத்து இந்திய தேசிய இயக்கம் இருக்குது பார்த்திங்களா, ஐஎன். நமக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றா பக்தீஸ் பப்ளிகேஷன் ஓகே தான். இல்லை அப்படின்னா வெங்கடேசன் சார் புக்கு இருக்குல்ல, வெங்கடேசன் சார் புக்கு ஓகே தான். எனக்கு வந்து புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னா பக்தீஸ் பப்ளிகேஷன் ஓகே. எனக்கு புக்கு சிறுசாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வெங்கடேசன் சார் புக்கு ஓகேவா. அடுத்து பண்டைய இடைக்கால இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஹிஸ்ட்ரிக்கு வந்து வெங்கடேசன் சார் புக்கு சூப்பராக இருக்கும். நான் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தமிழ் சமூகம் அப்படின்னா ஃபுல்லாக கிடையாது, அதிலே தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது பார்த்தீங்களா. அது பேஸ்டு என்னென்னு பார்த்துட்டோன்னா வெங்கடேசன் சார் புக்கு சூப்பராக இருக்கும். அந்த புக்கு இது பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டெலகிராம்லேயே பிடிஎஃப் நிறைய இருக்கும், அது சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சமூக பொருளாதார பிரச்சனை, புரியுதா. சமூக பொருளாதார பிரச்சனை சிவா புக் வச்சுருப்பார், புரியுதா. அந்த சிவா புக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் அந்த சமூக பொருளாதார என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மேக்ஸு, புரியுதா. மேக்ஸுக்கு ஒன்றா கணினி புக்கு வாங்கலாம், இல்லைனா சாய்ஸ் புக்கு வாங்கலாம். சாய்ஸ் 10 புக் வச்சுருப்பாங்க, கணினி பிஒய்க்கு எல்லாமே இருக்குது. இல்லைனா சுரேஷ் புக்கில் ஸ்கூல் புக்கில் பேசுகிறது இருக்கும், புரியுதுங்களா, அதை வாங்கலாம். அடுத்து ரீசனிங்க்கு பார்த்துட்டிங்கன்னா ரீசனிங் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குல்ல, ஆர்எஸ் அகர்வால் புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அது நல்லா தான் இருக்கும், அது செக் பண்ணி வாங்கலாம். இல்லைனா இதில் இருக்கிற எல்லா புக்கும் டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், புரியுதா. அடுத்து புவியியல். நமக்கு புவியியல் அவ்வளோக்கா தேவையில்லை. நம்ம 10th புக்கு மேக்ஸிமம் படிச்சுட்டு 10th படிக்கணும், இல்லைனா 11th 12th போயிடணும், புரிஞ்சுதுங்களா. 11th 12th போய் படிச்சிடலாம். அதுக்கு சேது ஒரு புக் எழுதியிருப்பார், அந்த சேது புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, புரியுதுங்களா. மொத்தம் 8 புக்கு. அந்த 8 புக்கு நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாவே ஹிஸ்ட்ரிக்கு போதும். ஹிஸ்ட்ரினா நம்ம பொதறிவுக்கு போதும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த பிடிஎஃப் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருதோ அதை பார்த்து நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.